வணக்கம். இன்னைக்கு தவறான உறவுக்காக கணவனை கொலை செய்த மனைவி, மனைவியை கொலை செய்த கணவன் அப்படிங்கக்கூடிய செய்திகள் இல்லாத நாளே இல்லை. கொலைகாரர்கள் கைது செய்யப்பட்டு பொது வெளியில் பலர் முன்னிலையில் கூட்டிகிட்டு போகப்படுறதும், சிறைக்கு போய் தண்டனை அனுபவிக்கிறதும் கூட நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இது எதுவுமே யாரையும் கொஞ்சம் கூட பயப்பட வைக்கிறதும் கிடையாது. தவறு செய்யக்கூடாது அப்படிங்கக்கூடிய எண்ணத்தை ஏற்படுத்துறதும் கிடையாது. மாறாக குற்றம் செய்ய புதுசாக ஐடியாக்களை நோக்கி தான் செலுத்துது. ஒரு சமூகமே சீர்கேடான ஒன்றை நோக்கி சென்று மடிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தகாத உறவுகளால் சீரழிந்த குடும்பத்து பிள்ளைகள் தாழ் உணர்வு கொண்டவங்களாகவும் சமுதாயத்தை எதிர்கொள்ளக்கூடிய தைரியமே இல்லாதவங்களாகவும் வளர்றது தான் இந்த கொலைகார பெற்றோர்களால் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலைமையில் மறைமலை நகர் பக்கத்தில் தகாத உறவுக்காக காதலனோடு சேர்ந்து மனைவியை கணவனை கொன்ற சம்பவத்தை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். பெருகி வரும் கள்ளக்காதலால் நிகழும் அநியாய கொலைகள். உல்லாசத்திற்கு தடையாக இருந்த கணவனை காதலனுடன் சேர்ந்து கொலை செய்த பயங்கரம். போலீசாரின் சந்தேக கண்களில் சிக்கிக் கொண்ட கொலைகாரர்கள். தவறான உறவுகளை ஈடுபடுறவங்க படித்தவங்களா படிக்காதவங்களா அப்படிங்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் இங்கே இடமே கிடையாது. இங்கே அறிவு வேலை செய்தா இல்லையா அப்படிங்கிறது தான் முக்கியம். தகாத உறவில் ஈடுபட்டால் அதனால் நாளைக்கு குடும்பத்தோட நிம்மதி போயிடும், பிள்ளைகளோட எதிர்காலம் பாதிக்கப்படும் அப்படிங்கக்கூடிய யோசனைகள் ஒருத்தருக்கு இருக்கணும். இதில் ஆண் பெண் அப்படிங்கக்கூடிய பேதம்லாம் கிடையாது. ஏன்னா அவமானம் அப்படிங்கிறது பெண்ணுக்கு மட்டும் இல்லை. ஆனால் இப்படி தர்க்க அறிவு வேலை செய்யாத நபர்கள் தான் தகாத உறவால் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சிக்காக எதையும் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பெரும்பாலான இந்த மாதிரியான உறவுகளால் ஏற்படக்கூடிய முடிவு அப்படிங்கிறது கொலை செய்கிறது அல்லது கொல்லப்படுறது. சென்னைக்கு பக்கத்தில் மறைமலை நகரில் தகாத உறவுக்காக மனைவியே கணவனின் கழுத்தை அறுத்து கொண்ட சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்ப்போம். நமது நாட்டில் பெருகி வரும் கள்ளக்காதலும் அதனால் நிகழும் கொலைகளும் பாரம்பரியமான நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் ஆட்டம் காண வைக்கிறது. அதிலும் திருமணமான பின் நிகழும் இந்த கள்ளக்காதல் விஷக்கிருமியை போல் ஊடுருவி குடும்பங்களை சின்னாபின்னமாக சிதைத்து விடுகின்றன. இதனால் தற்கொலைகளும் கொலைகளும் அதிகரித்து வரும் அதே நேரத்தில் இன்று பெற்றோர்களை இழந்த பல குழந்தைகள் அனாதைகளாக அவதியுறுவதும் அதிகரித்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண் கள்ளக்காதலனுடன் சேர்ந்து தனது கணவரை கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. திண்டிவனத்தை அடுத்த ஒலக்கூர் அருகே உள்ள சிறுதாமூர் கிராமத்தை சேர்ந்தவர் முருகன். கூலி தொழிலாளியான இவர் மஞ்சுளா என்ற பெண்ணை கடந்த 2007ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு பவித்ரா, பரிமளா என்ற மகள்களும் பிரவீன் என்ற மகனும் உள்ளனர். இந்த நிலையில் போதிய வருமானம் இல்லாததால் முருகன் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு தனது மகனை சொந்த ஊரில் உள்ள பாட்டி வீட்டில் விட்டுவிட்டு தனது மனைவியுடன் மறைமலை நகரை அடுத்த மட்டானையோடை கிராமத்தில் தங்கி அதே பகுதியில் உள்ள விவசாய தோட்டத்தில் கூலி வேலை செய்து வந்தார். இந்த நிலையில் சம்பவத்தன்று காலை முருகன் வேலை செய்யும் விவசாய தோட்டத்தில் கழுத்து அறுபட்ட நிலையில் இறந்து கிடப்பதாக அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மறைமலை நகர் போலீசாருக்கு தகவல் தந்தனர். குழந்தை குட்டியோட திருப்பி கல்யாணம் காட்சி பண்ணி எல்லாம் குடும்பம் இருந்தாங்க. ஒரு ஆந்திரகார தோட்டத்தில் தான் விவசாயத்தில் கூலி வேலை செய்திருந்தாங்க. கூலி வேலை செய்த பிறகு அது எல்லாம் முடிஞ்ச பிறகு இவங்களுக்கு இப்போனா பிரச்சனை தெரியாது. அதுக்குள்ளே இவங்களுக்குள்ள ஞாயிற்றுக்கிழமை நைட்டு எந்த டைம் என்னானது எதோ டைம் தேர்ந்தது தெரியாது. காலையில் 9 மணிக்கு மேலே போலீஸ் வந்த பிறகு தான் எங்களுக்கெல்லாம் இம்பார்ட்மெண்ட் வந்தது. ஒரு குற்றச்சம்பவம் நடந்ததாக காவல்துறைக்கு தகவல் கொடுக்குறவங்க அந்த பகுதியை சேர்ந்தவங்க தான். பெரும்பாலான சம்பவங்களை கொலை செய்யப்பட்டவர் யார் அப்படிங்கிறது உடலை பார்த்தவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஆனால் சில கொலைகள் இறந்தவங்க யார் அப்படிங்கிறது தெரிஞ்சு இன்னார் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறதா காவல்துறைக்கு தகவல் கொடுப்பாங்க. இந்த தகவல் தெரிஞ்சு அந்த பகுதிக்கு விரைந்து வரக்கூடிய காவல்துறையினர் புகார் கொடுத்தவங்க மட்டும் இல்லாமல் அந்த சுற்று வட்டார பகுதியை சேர்ந்தவங்ககிட்டையும் விசாரணை பண்ணுவாங்க. கூட இந்த சம்பவம் தொடர்பாக யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கிறதா அப்படிங்கக்கூடிய ஒரு விசாரணையில் நடக்கும். இந்த நிலைமையில் மறைமலை நகர் பகுதியில் தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருந்த முருகன் இறந்ததாக சொல்லப்பட்டதை அறிந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துங்கிறத இப்ப பார்ப்போம். சம்பவ இடத்திற்கு மறைமலை நகர் போலீசார் விரைந்து சென்று பிணமாக கிடந்த முருகனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதைத் தொடர்ந்து முருகன் எதற்காக கொலை செய்யப்பட்டார் என்பது குறித்து மறைமலை நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர்.
இந்த நிலையில் முருகன் இறந்து கிடப்பதை பார்த்தும் அவரது மனைவி மஞ்சுளா எந்தவிதமான பதற்றமும் இல்லாமல் சர்வ சாதாரணமாக உறவினர்களிடம் பேசிக் கொண்டிருந்தார். அது மட்டுமின்றி போலீசார் கேட்கும் கேள்விகளுக்கு என்னென்ன பதில்கள் கூற வேண்டும் என்று யாரோ சொல்லிக் கொடுத்தது போல பதில்களை கூறியதால் அவர் மீது போலீசாருக்கு சந்தேகம் எழுந்தது. இதைத் தொடர்ந்து மஞ்சுளாவின் செல்போனை வாங்கிய போலீசார் அவரின் எண்ணுக்கு யார் யார் பேசி உள்ளனர் என்பது பற்றி ஆய்வு செய்த பொழுது ஒரு குறிப்பிட்ட எண்ணிற்கு மட்டும் மஞ்சுளா அடிக்கடி பேசியிருப்பது தெரிய வந்தது. அந்த செல்போன் எண் யாருடையது என்று போலீசார் விசாரித்த பொழுது மஞ்சுளாவின் பக்கத்து வீட்டில் கடந்த 1 வருடமாக வசித்து வரும் சிவா என்பது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் முருகனின் பக்கத்து வீட்டில் வசிக்கும் சிவாவை அழைத்து விசாரித்த போது அவர் முன்னுக்கு பின் முரணாக கூறியதால் அவரை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். அப்பொழுது முருகனின் மனைவி மஞ்சுளாவுடன் சேர்ந்து முருகனை கத்தியால் குத்தி கழுத்தை எறுத்து கொலை செய்ததை சிவா ஒப்புக்கொண்டார். அவங்க ஒரு 1.25 வருஷமா எனக்கு பழக்கம். கடை வச்சு 1.25 வருஷம் அது கடைக்கு வந்து போய் நிற்பாங்க. அவங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வந்து அந்த மாதிரி ஒரு முடிவு அவரை தீர்த்து கட்டணும்னு ஒரு முடிவு பண்ணி அவங்க மாடர் பண்ணிட்டாங்க. மற்றபடி வேற்ற விஷயங்கள் எதுவும் எனக்கு தெரியாதுப்பா. ஊர் பழைய காலத்து ஆளுங்களாம் அவங்க தோட்டத்தில் வந்து வேலை செய்கிறாங்க, அது மட்டும்தான் எனக்கு தெரியும். மற்றபடி எனக்கு வேறு எதுவும் தெரியாது. அது கூட கடை வச்சதால் அவங்க பழக்கம், இல்லைன்னா எனக்கு அது கூட தெரியாது கஸ்டமர்ன்றதால. மற்றபடி எந்த விஷயங்களும் எனக்கு தெரியாதுப்பா. அதெல்லாம் இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து நம்ம நிறையா கேள்விப்படுற விஷயமாகவே இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் வரதுக்கான காரணம் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போகிறது, அந்த லவ் நாள்பட குறைஞ்சிக்கிட்டே போகிறது, இதெல்லாம் தான் காரணமாக இருக்குது. பட் என்ன காரணங்கள் இருந்தாலுமே வந்து ஒரு கணவன் மனைவி அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்ததுக்கப்புறம் அது வந்து சரி வராது, ஒத்து வராதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ப்ராப்பராக நம்ம பிரியறது தான் வந்து என்றைக்குமே சரியாக வரும். அதுவும் நீங்கள் வந்து கணவன் மனைவியாக மட்டும் இருக்கும்போது பரவாயில்ல, பட் பெற்றோர்களாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கட்டாயம் அந்த குழந்தைகளோட எதிர்காலத்தை பற்றியும் யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. ஸோ அந்த குழந்தைகளோட எதிர்காலம் என்ன ஆகும்? நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து முடிச்சுக்கிறது எப்படி வேணாலும் முடிச்சுக்கலாம், பட் அதை நம்ம ப்ராப்பராக முடிச்சுக்கிட்டு சொசைட்டியில் கொஞ்சம் மரியாதைக்குரிய நபராக வாழ்ந்தால் தான் நம்மளோட குழந்தைகள் நாளைக்கு வந்து ஒரு நல்ல பேரோட வாழ முடியும் இந்த சொசைட்டியில். ஸோ அதை யோசித்து பண்ண வேண்டிய கட்டாயம் ஒவ்வொரு பெற்றோருக்கும் உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப் பிடிக்கல, நான் வேற ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறது வந்து கட்டாயம் வந்து தப்பான விஷயம் கிடையாது. ஆனால் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்துக்கிட்டே இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணுங்கிறதுக்காக இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்பாயில் பண்ணுறதும், இல்லை வந்து இவங்க இருந்தால் வந்து அது நமக்கு பிரச்சனைன்னு இவங்களோட கதையை முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான விஷயம். இன்றைக்கி ஒரு ஆணோ பெண்ணோ கொலை செய்யப்பட்டால் உடனே காவல்துறை கைது செய்து விசாரிக்கிறது அவங்களுடைய துணையை தான். என்ன ஏது அப்படிங்கூடிய விசாரணை நடத்தவே தேவையில்லை, மற்றவங்க மேலே சந்தேகம் கூட வர்றது கிடையாது. முதல்ல இறந்தவங்களுடைய துணைக்கிட்ட தான் விசாரணையை நடத்துகிறாங்க. அந்தளவுக்கு அவங்களுடைய விசாரணையில் உண்மை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடறாங்க. பெரும்பாலும் காவல்துறையினரின் சந்தேகம் சரியானதாக தான் இருக்குது. ஒரு வகையில் அடிக்கடி இந்த தகாத உறவுகளால் நடக்கக்கூடிய கொலைகளை அவங்க பார்க்கறதுனால தான் இந்த குற்றங்களின் தன்மையை அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இதே மாதிரி தான் விவசாய கூலியான முருகன் கொல்லப்பட்ட சம்பவத்தில் காவல்துறையினர் அவருடைய மனைவி கிட்ட நடத்தின கடுமையான விசாரணையில் தன்னுடைய காதலனோட சேர்ந்து அவரை கொலை செஞ்சதா மஞ்சுளா ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டதை பற்றி இப்போ பார்ப்போம். மறைமலை நகர் போலீசார் முருகனின் மனைவி மஞ்சுளா மற்றும் சிவா இருவரையும் கைது செய்தனர். மேலும் மஞ்சுளாவிடம் விசாரணை நடத்திய பொழுது தனது கள்ளக்காதலனுடன் சேர்ந்து கொலை செய்ததை ஒப்புக்கொண்டதோடு வாக்குமூலமும் அளித்தார். அதில் தனக்கும் பக்கத்து வீட்டில் வசிக்கும் சிவா என்பவருக்கும் இடையே 1 வருடத்திற்கு முன் பழக்கம் ஏற்பட்டதாகவும் அந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியதால் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து சந்தோஷமாக இருந்து வந்ததாக தெரிவித்தார். இந்த நிலையில் தனது கணவரான முருகனுக்கு சில மாதங்களுக்கு முன் இந்த விவகாரம் தெரிய வந்ததாக கூறினார். மேலும் இந்த கள்ளத் தொடர்பை உடனே துண்டிக்குமாறு கூறியதுடன் இதனால் குழந்தைகளின் எதிர்காலம் பாதிக்கப்படும் என்று அறிவுறுத்தியதாகவும் நடந்தது நடந்ததாக இருக்கட்டும், இனி இது போன்ற செயலில் ஈடுபட வேண்டாம் என்றும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறார். ஆனால் கணவர் பொறுமையாக எவ்வளவோ எடுத்து கூறியும் சிவாவின் கள்ளத் தொடர்பை விட முடியாததால் கணவரின் வார்த்தைகளை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து சிவாவுடன் தனது உறவை தொடர்ந்து வந்ததாக தெரிவித்தார். இதனால் தனக்கும் கணவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாகவும் கூறினார். இந்நிலையில் தனது கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருக்கும் கணவரை கொலை செய்துவிட்டால் சிவாவுடன் நிம்மதியாக இருக்கலாம் என்று முடிவு செய்த மஞ்சுளா இது குறித்து சிவாவிடம் கூறியிருக்கிறார். சிவாவும் இதற்கு ஒத்துக்கொண்டதை அடுத்து இருவரும் முருகனை கொலை செய்வதற்காக தக்க நேரம் பார்த்து காத்திருந்தனர். இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா கட்டிய மனைவியே வந்து அவரை படுகொலை செய்யப்பட்டிருக்குது. இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கள்ளக்காதல் அந்த தொடர்புல சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தன் மனைவியே வந்து கணவனை
சொல்லக்கூடிய ஒரு பெரிய துர்பாக்கியசாலியாக அந்த பொண்ணு இன்றைக்கி விளங்கியிருக்கா. இது சமுதாயத்துக்கு ஒரு மிகவும் ரொம்ப ஒரு அருவருக்கத்தக்க செயலை செஞ்சுருக்காங்க. இது மேலும் தொடராத வண்ணம் வந்து கணவன் மனைவி அந்யோன்யம் வளர்கிறதுக்கு அதற்கான முறையான பயிற்சி, முறையான சில விளக்கங்கள்லாம் அவங்களுக்கு கொடுத்து இந்த சமுதாயம் மேலும் வந்து சிறப்பாகவும் மக்கள் வந்து விழிப்புணர்வாக இருக்கணுன்றதுக்காக இந்த அரசாங்கம் அல்லது இந்த போலீஸ் துறை இவங்க வந்து இதுக்காக நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கணுன்றது என்னுடைய வேண்டுகோள். நம்ம வந்து நம்மளை பற்றி மட்டுமே யோசிச்சு அந்த நேரத்தில் ரொம்ப செல்ஃபிஷாக நடந்துக்கிட்டு நம்ம லைஃப்பை மட்டும் ஸ்பாயில் பண்ணிக்காமல் சுற்றி இருக்கிற எல்லாரையும், அதுவும் நம்ம பெற்ற குழந்தைகளோட லைஃப்பை நம்மளே ஸ்பாயில் பண்ணுறதுங்கிறது கட்டாயம் ஒரு நியாயமான விஷயம் இல்லை. ஸோ உங்களுக்கு உங்கள் மைண்டில் வந்து வேறு மாதிரி தாட்ஸ் வருது, அது தப்புன்னு நீங்கள் உணர்ந்தால் வெல் அண்ட் குட். கட்டாயம் நீங்கள் யார்கிட்டயாவது ஹெல்ப் கேளுங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு. தப்பான தாட்ஸ் வந்து எல்லாருக்குமே வரும் மனுஷங்களுக்கு. ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம பாதை தவறி போகிறதுங்கிறது நார்மலாக நடக்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் வந்து அது தப்புன்னு நம்ம உணர்ந்து அதை சரி பண்ணிக்கிறது சரி. இல்லை என்னால் கட்டாயம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் சஸ்டெயின் பண்ண முடியாது, நான் வேறு ரிலேஷன்ஷிப்புக்கு போகணுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னா அதை ப்ராப்பராக சொல்லிட்டே நீங்கள் பிரிஞ்சிருங்க. அது வந்து அப்போ வந்து அது ஒரு 6 மாத காலத்துக்கோ 1 வருஷ காலத்துக்கோ அது ஒரு பெரிய விஷயமாகவும் பிரச்சனையாகுமே தவிர லைஃப் லாங் வந்து மற்றவங்க லைஃப்பை வந்து அது பாதிக்காது, உங்கள் லைஃப்பையும் அது பாதிக்காமல் இருக்கும். இப்போ இப்படி பண்ணினதுனால அந்த பெண்ணோட லைஃப்பும் முடிஞ்சு போச்சு, அவங்கள காதலிச்ச இன்னொருத்தரோட லைஃப்பும் முடிஞ்சு போச்சு, அந்த பொண்ணோட கணவரோட லைஃப்பும் முடிஞ்சு போச்சு. ஸோ இது வந்து ரொம்ப ட்ராஜிக்காக முடிகிற ஒரு விஷயமா ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ அதை வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. கொலை செய்கிறவங்க எல்லாருமே நினைக்கிறது என்ன, அது வரைக்கும் தொல்லையாக இருந்த ஒரு ஆள் ஒழிச்சிட்டார், இனிமேல் நம்ம இஷ்டப்படி வாழலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சாமர்த்தியமாக கொலையும் செஞ்சிட்டோம், அதனால் வந்து யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த கொலை உறுத்தாமல் இவங்க அடுத்து இனிமேல் வந்து எந்த தொல்லை இல்லை அப்படிங்கிற நினைப்போடு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் எப்படியும் யாரோ ஒருத்தருடைய சந்தேகம் கூட இல்லை அவங்களுடைய நடவடிக்கையை கூட காட்டி கொடுத்துரும். இதே மாதிரி தான் முருகனை கொலை செஞ்சுட்டு அந்த மஞ்சுளான்றவங்களும் அவருடைய காதலரும் வழக்கம் போல் அவங்க வீட்டுக்கு போயிட்டு தான் சொல்லப்படுறதை பற்றி இப்போ பார்ப்போம். சம்பவத்தன்று முருகன் தோட்டத்தில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த பொழுது சிவாவை தோட்டத்திற்கு வர சொல்லிய மஞ்சுளா தானும் அங்கே சென்று சிவாவுடன் சேர்ந்து முருகனை கத்தியால் குத்தி கழுத்தை அறுத்து கொலை செய்ததாக தெரிவித்தார். பின்னர் எதுவும் நடக்காதது போல் மஞ்சுளா தன்னுடைய வீட்டிற்கும் சிவா அவரது வீட்டிற்கும் சென்று விட்டதாக கூறினார். ஆனால் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக தனது கணவரை இரவில் இருந்து காணவில்லை என்று அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களிடம் கூறிய மஞ்சுளா அவர்களுடன் சேர்ந்து கணவரை தேடுவது போல் இரவு முழுவதும் நாடகமாடிவிட்டு அதிகாலை வீட்டிற்கு சென்று விட்டதாக கூறினார். இந்நிலையில் மறுநாள் காலை தோட்டத்திற்கு சென்றவர்கள் முருகன் கழுத்தறுக்கப்பட்டு இறந்து கிடந்ததை ஊர் மக்களுக்கு தெரிவிக்க இந்த தகவல் ஊர் முழுவதும் காட்டு தீ போல பரவியதாகவும் கூறினார். அப்போது எதுவும் நடக்காதது போல் கணவர் இறந்து கிடக்கும் இடத்திற்கு சென்று பார்த்துவிட்டு அனைவரையும் நம்ப வைப்பதற்காக சிறிது நேரம் அழுதுவிட்டு வந்ததாக தெரிவித்தார். ஆனால் போலீசார் தன்னுடைய செல்போன் எண்ணிற்கு வந்த அழைப்பை வைத்து சிவாவுடன் கள்ளத் தொடர்பு இருப்பதை கண்டுபிடித்து விட்டதால் போலீசாரிடம் மாட்டிக்கொண்டதாக தனது வாக்குமூலத்தில் கூறியிருக்கிறார். கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த கூலி தொழிலாளி கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட அவரது மனைவி மஞ்சுளா விழுப்புரம் மாவட்டம் ஒட்டம்பட்டு கிராமத்தை சேர்ந்த கள்ளக்காதலன் சிவா ஆகிய இருவரையும் போலீசார் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இது போல குற்றங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த விஷயங்களை கையாளும் போது காவல்துறையும் அரசும் துரிதமாக செயல்பட்டு அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதற்கு பெண்கள் விழிப்புணர்வுடனும் பாதுகாப்புடனும் இருக்க அவர்களுக்கும் வழிவகை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம். ஒருத்தங்க வந்து கணவனையே கொல்றதுக்கும் ரெடியாக ஆகுறாங்க, அந்த அளவுக்கு துணிச்சல் ஒருத்தருக்கு வருது அப்படின்னா சைக்கலாஜிக்கலாக அவங்க வந்து இன்னொருத்தர் மேலே நம்பிக்கை அதிகமாக வச்சிடுறாங்க அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற ஏற்கனவே இருக்கிற ரிலேஷன்ஷிப் மேலே அவநம்பிக்கை அதிகமாக வருதுன்னு தான் அர்த்தம். ஸோ அவங்களுக்கு தேவையான ஒரு சந்தோஷம், அதே மாதிரி நமக்கு ஏதாவது பிரச்சனைனா நமக்கு தாங்கிறதுக்கு ஒரு தோள் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனை வந்து அவங்க ஹஸ்பண்ட் கொடுக்காம இருந்திருக்கலாம், சுற்றி
இருக்கிறவங்க அவங்களுக்கு தராமல் இருந்திருக்கலாம். அப்படி அவங்களுக்கு கிடைக்காத அந்த ஒரு சந்தோஷம் அந்த புது ரிலேஷன்ஷிப்பில் கிடச்சிருக்கலாம். ஸோ அந்த நேரத்தில் எப்போதுமே நம்ம வந்து ஒரு விஷயம் நமக்கு வேணும் அப்படின்னு ரொம்ப ஆழ்ந்த மனசில் யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா மற்ற சுற்றி நடக்கிற எதுவுமே நமக்கு தெரியாது. நம்ம பண்ணுற அதுக்காக நம்ம பண்ணுற எந்த விஷயமும் நமக்கு தப்பாவோ பெருசாவோ தெரியாமலே போயிடும். ஸோ அந்த காலகட்டத்தில் ஒருத்தர் அதுலேருந்து வெளியில் கொண்டு வரதுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். பட் சுற்றி இருக்கிறவங்க இவங்க கிட்ட கொஞ்சம் சேஞ்ச் தெரியுது, இவங்க வந்து இப்போது முந்தி இருந்த மாதிரி இப்போ குடும்பத்தோடு அவ்வளோ அட்டாச்சாக இல்லை, கட்டாயம் ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி சேஞ்ச் இருந்ததுன்னா அது அப்ரப்டாக வெளியே தெரியும். அப்படி தெரியும் போது என்ன ஏதுன்னு கூப்பிட்டு கேட்க பழகினாதான் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் குறையும். கூப்பிட்டு அவங்க கிட்ட பேசி அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இப்படிலாம் போனாதான் அவங்களும் இந்த மாதிரி விபரீதமாக ஒரு முடிவு எடுக்காமல் இருப்பாங்க. திருமண பந்தத்துக்கு வெளியேயான தகாத உறவுகள் காலங்காலமாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் முன்னாடியெல்லாம் எங்கேயாவது ஒன்று இந்த மாதிரியான தகாத உறவுகள் பற்றி தகவல்கள் வெளியே வரும். அப்படி தெரிய வரக்கூடிய தகவல்கள் பெரும்பாலும் சம்மந்தப்பட்டவங்களை குடும்பத்திலேருந்தோ ஊர்லேருந்தோ ஒதுக்கி வச்சுருவாங்க. கொலை அப்படிங்கிறது ரொம்ப எங்கேயாவது தான் நடக்கும். ஆனால் தொலைத்தொடர்பு பெருகிட்ட இன்றைய காலகட்டத்தில் தகாத உறவுகளும் வரைமுறை இல்லாமல் பெருகிடுச்சு. அதனால் ஏற்படக்கூடிய கொலைகளும் நாளுக்கு நாள் அதிகரித்து வர்றது தான் கொடுமையாக இருக்குது. ஒருத்தரை கொலை செய்கிறது மூலமாக எதையும் சாதிக்கவே முடியாது. சமூகத்தில் அசிங்கப்பட்டு ஜெயிலுக்கு போகிறதோட அவங்களுடைய குழந்தைங்க அனாதைகளாக மாறுறதும் அவங்க காலத்துக்கு மீன் பழி சுமந்து அவமானத்தோடு வளருதும் தான் மிச்சமாகும். அப்படிங்கிறத உணர்ந்தாலே இது மாதிரியான விபரீதங்கள் நடக்காது. நாளைக்கு வேறொரு சம்பவத்தோடு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவகுமார்.